கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை முதல். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமான தேவச்சனமே, பவுல் சொல்லுகிறார் இந்த இடத்துல, தீமோத்தேயுக்கு அழகா எழுதி அனுப்புகிறார். நான் கூட சரியில்லாதவன் தான்ப்பா, ஆனா என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த உண்மையான ஊழியத்தை என்கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அழகாய் எழுதுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். என்னை பலப்படுத்துகிற ஒரு மனுஷன் பலப்படுத்துகிறார் யார்? ஆண்டவர் தான் ஏன்னா அவன் பாவியா இருக்கிறபடினால் அவனை பலப்படுத்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி, ஆனா அவர் ஒரு காலத்துல உண்மை இல்லாதவராய்த்தான் இருந்தார். ஆண்டவருக்கே அவர் விரோதமாய் எழும்பி நின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் அடிக்கிறவராகவும் தூஷிக்கிறவரும் இருந்தார். அப்படியாப்பட்ட மனுஷனை தேவன் உண்மை உள்ளவன் என்று, இவன் ஒரு காலத்துல நமக்கு சரியாக சேவை செய்வான், நம்முடைய பாத்திரமாய் இருப்பான், இவன் நம்முடைய வேலைகளை செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் பவுலை அழைத்து ஊழியத்தை, கனமான ஊழியத்தை கொடுத்தார் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். அப்படித்தான் அதற்கு கீழே நீங்க வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். நாம் வாசிப்போம். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. முன்னே நான் தூஷிக்கிறவளா இருந்தேன். யாரே? கிறிஸ்துவை பிடிக்காது, கிறிஸ்துடைய ஜனங்கள் எனக்கு பிடிக்காது, அவரை நான் தூஷிக்கிறவளா, அவர் அடிக்கிறவளா, அந்த ஜனங்களை நான் கொடுமைப்படுத்துவனா இருந்தேன். ஏன்னா நான் அறியாமல செய்தேன், அவிசுவாசத்தினால அப்படி செய்தேன். ஆனாலும் பாருங்க எவ்வளவு அழகா எழுதுறார். ஆனாலும் அப்படி இருந்தேன், ஆனா இரக்கம் பெற்றேன். கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டினார். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடு அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் எனக்கு பரிபூர்ணமாக கிடைச்சதுப்பா. இந்த பாக்கியம் எனக்கு லேசா கிடைக்கல. கர்த்தருடைய கிருபைப்பா, தயவுப்பா, இரக்கம்பா அப்படின்னு சொல்லி அழகா தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். கீழே வாசிப்போம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்கிறேன். நான் ஒரு பிரதான பாவிப்பா, நான் பாவியிலும் பாவி, பிரதான பாவி என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய வார்த்தை உண்மையுள்ளது. அவர் வார்த்தை உண்மையுள்ளது. பாவிகளை ரட்சிக்கத்தானே கிறிஸ்து இயேசு வந்தாரு. ஒரு காலத்துல பாவியா இருந்த நானு என்ன ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தாரு. இந்த வார்த்தை ரொம்ப உண்மையுள்ள வார்த்தை என்று சொல்லி, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுச்சு என்று சொல்லி இந்த இடத்துல பவுல் எழுதுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, தீமோத்தேயுக்கு எழுதி கொடுக்கிறேன். ஏன்னா சில ஜனங்களை பார்த்தும்போது கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பாங்க, விசுவாசத்துல தடுமாறி கொண்டிருப்பாங்க. அவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதங்களையும் நன்மைகளையும் அதிசயங்களையும் அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் கொஞ்சம் உயிர் பெற்று மீண்டும் கிறிஸ்துவோடு கூட இணைந்து தன் வாழ்க்கை பயணத்தை ஓடுவார்கள் என்று தான் இப்படி அநேக இடங்களில சாட்சிகளை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, உங்களுக்கு கூட தேவன் அநேக அற்புதங்களை செய்திருப்பார், சாட்சியாய் வைத்திருப்பார். நீங்கள் மற்றவர்களுக்கு அதை சொல்லும் பொழுது அவர்களும் உயிர் பெற்று கிறிஸ்துவோடு கூட இணைந்து ஓடுவார்கள். சில நேரத்தில் மனுஷன் தானே, நம்ம தடுமாறுவோம், வழி தவறி போவோம். ஆனாலும் கர்த்தர் யாரை கொண்டாவது அவர்களை பேச வைத்து அவர்களை சரியான பாதையை கொண்டு போவார். ஹல்லேலூயா. நம் தேவன் இரக்கம் உள்ளவர். நம்ம மேல் அவர் வைத்த அன்பும் கிருபையும் தயவும் இரக்கமும் அது சொல்லி முடியாதது. அதுக்கு வார்த்தையே இல்லை. என் பிரியமான தேவச்சனமே, நான் கூட ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு பாவியாகவும் துன்மாரியமாய் இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை அழகாய் அழைத்து அவருடைய உண்மை உள்ளவன், என்ற உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்க. இந்த வசனம் வாசிக்கும் பொழுதுலாம் என் மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. நானும் பாவித்தான் என்று சொல்லுவேன். பவுல் சொல்வதை போல நானும் பாவிகளிலும் பாவி, பிரதான பாவி என்று சொல்லுவேன். அப்படியாப்பட்ட என்னை அழைத்து தேவன் இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கார் என்று சொன்னால் நான் அவருக்கு மனதார ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பேன், நன்றி சொல்லுவேன். என் பிரியமான தேவச்சனமே, உங்களில் யாராவது அப்படி இருந்து என்று சொன்னால் கர்த்தருக்கு நீங்களும் மனதார நன்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்மெல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாதவர்கள், குப்பையும் தூசியும் ஆனவர்கள்.
தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய ஊழியத்திற்கென்று அழைத்து வைத்திருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டு ஒரு விசுவாசியாக வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் நாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லி நம் அப்பாவை எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தோம், நாம் உண்மை உள்ளவர்கள் எண்ணி நம்ம கிட்ட இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் நம்மை வைத்திருக்கிறார்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். நம்ம உண்மை உள்ளவர்களே கிடையாது. ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி நம்ம பாவிகளும் அசுத்தமானவர்களும் ஒன்றுத்துக்கும் உதவாதவர்களுமாய் இருந்தும் உண்மை கூட நம்ம இடத்துல இல்லாம இருந்தது. ஆனா தேவனை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது, தேவன் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது நம் உண்மை உள்ளவர்களாக வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வாதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் எப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வாதிக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் அவருக்கு நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். என் பிரியமான தேவச்சனமே, அதற்காக நான் அழகா எழுதி கொண்டு வந்திருக்கேன். தேவனுடைய வார்த்தையை நீங்க உற்று கவனித்து பாருங்கள். வேத வசனத்தோடு நீங்க இதை வாசிக்கும் பொழுது நாம் எவ்வளவு நமக்காக அப்பா எவ்வளவு இடத்துல பரிந்து பேசுகிறார், நமக்காக அப்பா எவ்வளவு அழகாய் பிதாவிடத்துல வாக்கு கடங்காத ஜெபித்து கொண்டு இருக்கிறார் என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்மை தீமையின்றி காத்து கொள்ள அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்மை அழைத்தவர் முடிவு பரிந்தும் வழி நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். உடன்படிக்கை செய்தவர் வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். பிரியமான தேவச்சனமே, அவர் எவ்வளவு காரியத்துல உண்மையா இருக்கிறார் பாருங்க. நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் உண்மையா இருக்கிறார். நமக்காக பரிந்து பேச பிதாவிடத்துல, அப்பா இந்த ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிட்டாங்கப்பா, ஒரு விஷயம் எங்க பிள்ளைங்களை மன்னிங்கப்பான்னு நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறதுக்கு அவர் உண்மையா இருக்கிறார். அவர் உண்மையா இருந்தா தானே நமக்காக பரிந்து பேச முடியும். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தீமை என்று நமக்கே தெரியாது, எத்தனையோ தீமைகள் நம்மளை அணுகி வரும். ஆனா அதுல இருந்து அவர் காத்துக்கொள்ள உண்மையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்தவர், நம்மை அழைத்தவர் முடிவு பரிந்தும் அழகாய் நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம், உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார்னா அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு அவர் உண்மை உள்ளவர், பாத்திரமாய் இருக்கிறார். உடன்படிக்கை செய்திருக்கிறார் நம்ம இடத்துல சொன்னா அந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என் பிரியம், நம்ம கூட சில நேரத்துல மறந்து போயிடும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை, நம்ம இடத்துல தேவன் பண்ணின உடன்படிக்கையை நாம் சில நேரத்துல மறந்து போயிருப்போம். ஆனா அவர் மறக்கவே மாட்டார், அதை நிறைவேற்றி முடிப்பார். எந்த காலத்துல எந்த நேரத்துல அதை செய்து முடிக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்துல அவர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, நாம் வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வார்த்தையும் 24வது வார்த்தையும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஏன்னா நம்ம பாவியா இருந்தோம் இல்லைங்களா ஒரு காலத்துல. அந்த பாவியிலிருந்து தானே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். உபத்திரத்திலிருந்தும், குழியிலிருந்தும், சாபத்திலிருந்தும் எப்படியோ நம்மை தெரிந்து கொண்டார். உலக ஜனங்கள் வேண்டாம் என்று வெறுத்து தள்ளப்பட்ட இடத்துல இருந்தோம் இல்லையா, அங்கிருந்து தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். முதலாவது நமக்கு சமாதானத்தின் தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறார். ஏன்னா அவர் சமாதானத்தின் ராஜா, சமாதான பிரபு, சமாதானக்காரர். அவர் முதலாவது ஒன்றுத்துக்கும் உதவாத குப்பையும் தூசியுமாய் இருக்கிற நம்மை அழைத்து நமக்கு அவருடைய சமாதானத்தை தருகிறார். நம்ம உள்ளத்துக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். அடுத்ததாக நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குற்றமற்றதாய் காத்துக்கொள்கிறார். அதை கழுவுகிறார். முற்றிலுமாய் கழுவி பரிசுத்தமாக்கி தன்னுடைய சொந்த பிள்ளையா வைத்துக்கொள்ளார். எப்படி சொந்த பிள்ளையா வைத்துக்கொள்ளார்? அவருடைய சொந்தமான ரத்தத்தை
சிந்தி கிரயமாய் கொடுத்து நம்மளை மீட்டு சொந்த பிள்ளையாய் வைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர், நம்மை வேர்பிரித்தவர் உண்மையுள்ளவர், நம்மை நடத்துவார். முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நம்மை நடத்துவார். நம்ம அவரையே நோக்கி பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதித்து உயர்த்த அவராலே முடியும். பாவியா இருந்தால் அழைத்து பாவியாகவே வச்சிருக்க மாட்டார், பரிசுத்தமாக்குவார், நம்மளை உண்மையுள்ளவர்களாய் ஆக்குவார், மற்ற மனுஷனுக்கு உண்மையுள்ளவர்களாக நம்மளை வைப்பார். என் பிரியமான தேவச்சனமே, ஆசீர்வாதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்றுவார். உங்களுக்கு என்ன வாக்குத்தத்த வசனம் கொடுத்திருக்கிறோ அந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க வைத்து செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். அவர் வல்லவராய் இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வார்த்தையை, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரிகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். என் பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல எழுதும் பொழுது யோவான் எழுதுகிறார். இந்த நிருபத்தை யோவான் எழுதும்போது அழகாய் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் மாத்திரம் அல்ல. நம்ம வசனம் சொல்றதினாலும் நாவினாலும் மாத்திரம் அல்ல. இப்போ நான் எடுத்து உங்களுக்கு போதிக்கிறேன்னு சொன்னால் வசனம் சொல்றது மாத்திரம் அல்ல, நாவினால் அதை அறிக்கப்படுகிறது மாத்திரம் அல்ல, அதை நான் கிரிகையில காண்பிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. கிரிகையினாலும் உண்மையினாலும் நான் அன்பு கூறணும். அப்படி அன்பு கூறும்பொழுதுதான் அவருடைய பிள்ளைகள் என்று அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளவே முடியும். நாம் கிறிஸ்துவர் என்று சொன்னால் அதை கிரிகையில காண்பிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. கிரிகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். உண்மை நம்ம இடத்துல பிரதிபலிக்க வேண்டும். உண்மை, நான் கிறிஸ்து என்னை அழைத்தார், என்னை அவருடைய அபிஷேகத்தை என்னை வைத்துக் கொண்டு இருக்கிறார், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராக, நானும் அவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி அப்படி இருந்தால் மாத்திரம் போதாது, அந்த உண்மையை நான் மற்ற ஜனங்களுக்கும் காட்ட வேண்டும். அந்த அன்பா இருக்கட்டும், ஒரு சமாதானமா இருக்கட்டும், அதை நான் கிரிகையில மற்ற இடத்துல காட்ட வேண்டும் என்று தேவன் எனக்கு வலியுறுத்தி இந்த இடத்துல எழுதப்பட்ட வார்த்தை இது. என் பிரியமான தேவச்சனமே, நம் வேறொரு வேற பகுதியை வாசிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன், ஒரு மனுஷன் உண்மையா இருந்தானா போதும். கடவுள்கிட்ட எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறானோ அதே போல மனுஷங்கிட்டே உண்மையா இருக்கணும். கொஞ்சமா தான் நம்ம திருடிட்டோம், கொஞ்சமா தானே எடுத்துக்கிட்டோம், இந்த கொஞ்சம் தானே நிலத்தை அபகரிச்சோம், இந்த வழிக்கு தானே நம்ம நிலத்துக்காக போகிறதுக்காக தானே நம்ம வழி கேட்டோம், இந்த வீட்டுக்கு போகிறதான வழி நம்ம கேட்டோம்னு சொல்லி இப்படி சண்டை போட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த உண்மை கிடைக்கவே கிடைக்காது. அவற்றில் உண்மை தேடனா கூட கிடைக்காது. ஆனா உண்மையுள்ள மனுஷன் எல்லா விதத்திலையும் உண்மையா இருக்கணும். நம்ம தேவன் இது மனுஷன் பார்க்கலானோ பார்க்கலையோ, நம்ம தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கார். அனுதினமும் இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, நம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு நம்ம பயந்து வாழ்கிற பிள்ளைகளா இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதிப்பார். உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும். ஏன்னா பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறார். நம்முடைய பிதா எப்படி இருக்கான்னு சொன்னா, அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நாமும் பூர்ண சர்க்குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல விரும்புகிறார். அப்படி நம்ம பூர்ண சர்க்குலராக இருக்கிறோன்னு சொன்னா உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் உண்டு. அவர் பூரணமா இருக்கிறது போல நம்ம உண்மையில நம்ம கொஞ்சம் மாத்திரம் அவர்கிட்ட மாத்திரம் உண்மையா இருந்தோம், அவர்கிட்ட மாத்திரம் அன்பா இருந்தோம், அவர்கிட்ட மாத்திரம் சமாதானமா, அதுக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்ம இந்த உலகத்துல மற்றவர்களுக்கு காண்பிக்கத்தான். கிறிஸ்து யார், என்னை அழைத்தவர் யார், அவர் எவ்வளவு உண்மையா இருக்கிறார் என்பதை நான் மற்றவர்களுக்கு காண்பிக்கத்தான் கிறிஸ்து என்னை அழைத்து இந்த பூமியில வைத்திருக்கிறார். நான் உண்மையாய் வாழ்ந்து காட்டும் பொழுதுதான், உண்மையாக எல்லாவற்றையும் கிரிகையில செய்து காட்டும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வாதிக்க முடியும். அப்படியாப்பட்டவர்களுக்குத்தான் உண்மையுள்ள ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பேன் என்று இந்த இடத்துல அழகா எழுதப்பட்டிருக்குது. உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம், அவனுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் அவனுக்கு கிடைக்கும் என்று தான் உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம், அவனுக்கு பரலோக ராஜ்யத்துல கூட நல்ல இடங்களை கிடைக்கும். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம். சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
தம்மை நோக்கி அவரை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். ஆனால் உண்மையாய் அதில் உண்மை இருக்கான்னு அவர் பார்க்கிறார். தாவீது ராஜா இந்த இடத்துல எழுதியிருக்கிறத பாருங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு ஏதோ அவரை நோக்கி கூப்பிட்டா கிடைக்குமே, ஆலயத்துக்கு வந்தா ஏதோ கிடைக்குமே, காலையில சோம் பண்ணா ஏதோ கிடைக்குமே, அப்படி அல்ல என் பிரியமான தேவ ஜனமே. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் கேட்கிறதை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார். எதற்காக நாம் தேவ சமூகத்தில் கையேந்தி நிற்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார். ஆனால் நம்மிடத்துல உண்மை இருக்கிறதா? அவர் உண்மையுள்ளவர். நாம் எப்படி இருக்கிறோம் என்று இந்த வேத வசனத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். அவர் உண்மையுள்ளவராய் இருந்தால், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நாமும் இந்த பூமியில உண்மையா இருந்து பிரதிபலிப்போம். என் பிரியமான தேவ ஜனமே, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உண்மையுள்ள தேவனே, அப்பா, எங்களை உண்மையுள்ள என்று அழைத்து இந்த மெய்யான ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இந்த கனமான ஊழியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால் நாங்கள் உண்மையும் உம்முடைய உண்மையான ஊழியத்தை நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களோடு கூட இருங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து அவளை நடத்துவீராக. வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிருகினாலும் உண்மையினாலும் நீங்கள் அன்பு கூற கடவீர்கள் என்று சொன்னிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அப்படியாய் கூட தகப்பனே, உண்மையிலும் கிருகியிலும் நாங்கள் உம்முடைய அன்பைக்கு மற்ற ஜனங்களுக்கு காட்டத்தக்கதாய் செய்தி கிருகியில காண்பிக்கத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் உண்மையுள்ள மனுஷனுக்கு எப்படி பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொன்னீரோ, உம்முடைய பிள்ளைகள் உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறபடினால் அவர்களுக்கு பதில் கொடுப்பீராக, அவர்களை ஆசீர்வாதிப்பீராக தகப்பனே. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம்.